பாருங்க அந்த கோயிலோட இடிபாட்டு தொகுதிகள் தான் இந்த இடத்துல இவ்வேலா புதுமாத்தலன் புதகுழி மாதிரி இருக்கு அள்ளி குறைக்கிறனாலே எனக்கு பயம் இல்லை. அன்பு தமிழ் ப்ரோட வேண்டாம் இங்க பெட்டிய மழை உண்டு. கண் வெளிச்சம் மட்டும் தெரிஞ்சது. உண்மையை தான் சொல்லுவோம், உண்மையை மட்டும்தான் சொல்லுவோம். 256 ஓடி இருக்க மாதிரி வந்து கொண்டு இருக்கு. உயிரோட இருக்கு. நீங்கள் எப்படி இங்க வருவீங்க? வெளியில இது போல இருக்கு. குடியிருப்பில் இருக்கிற இடம் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்துக்குரிய ஒட்டி சுட்டான் பகுதியில் இருக்கிற கச்சிலை மாடு என்ற இடத்துல நிற்கிறேன். இதிலிருந்து எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்குடியிருப்பு பகுதிக்குரிய புது மாத்தளன் எல்லாம் தாண்டி போய்கில் இருக்கிற சாலை என்ற ஒரு இடத்துல போய் நாங்கள் இன்றைக்கி கேம்பிங் பண்ண போகிறோம். உண்மையிலுமே இந்த இடத்தை பற்றி சொல்ல போய்கல யுத்தத்தால் பெரிதுமே பாதிக்கப்பட்ட இடம். இந்த இடத்துல வந்து நாங்கள் கேம்பிங் பண்ண மட்டும்தான் போகிறோம். அதில் களியாட்ட நிகழ்வுகள் எதுவுமே செய்ய போயில. அதை மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா அதில் நிறைய எங்களுடைய உறவுகள் வந்து இறந்த இடம். குறிப்பாக அந்த இடத்துல கேம்பிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுக்கான காரணம் வந்து சிங்கள ஒரு யூடியூபர் தினேஷ் பதுமண்டு அவர் வந்து அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாகளோட போய் அந்த இடத்துல கேம்பிங் பண்ணியிருந்தார். உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. நாங்கள் யுத்தம்னு ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டிருந்தால் நாங்கள் அந்த இடத்த வந்து ஒரு சுற்றுலாத்துறைக்கு ஏற்ற மாதிரி மாற்ற இயலாது. அதனால் சரி இந்த ஒரு வீடியோ போடுறது மூலம் நிறைய பேர் அந்த இடங்களில் போய் கேம்பிங் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி அங்கே கேம்பிங் பண்ணுவோம் வந்து வெளிக்கட்டினாங்க. குறிப்பாக நான் இந்த ஃப்ரெண்ட் ஜெய், அதே மாதிரி அன்பு தமிழ் ப்ரோ, அதே மாதிரி அவற்ற ஃப்ரெண்ட் 4 பேர் நாங்கள் போகிறோம். குறிப்பாக வந்து சொப்பன சுந்தரியில் போகிறோம். நாங்கள் இப்போ இதில் நிற்கிறதுலேருந்து புதுக்குடியிருப்பு டவுனுக்கு போய் அவையில் ஏற்றி கொண்டு போகணும். அதோட நாங்கள் நிற்கிற இந்த இடத்துல ஒரு இடத்தை பார்த்தோன்னா உண்மையிலுமே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம். என்னன்றதை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தோன்றது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசடி பிள்ளையார் கோயில் அப்படின்ட்டு போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு ஒரு வியப்பாக இருக்கும் அதை பார்க்கல. இல்லை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒட்டி சுட்டான்லேருந்து புதுக்குடியிருப்பு காட்டு ரோடுன்னு சொல்கிறது அந்த இடத்துல நிற்கிறோம். இதில் பாருங்கள் நிறைய கட்டிட இடிபாடுகள் வந்து இந்த இடத்துல இருக்குது. நான் நினைக்கிறேன் இதுக்கு முதல் வந்து இந்த இடத்துல ஆர்மியாக்கள் இருந்திருக்கணும் போல இருக்குது. இது ஒரு அரச மரம். இதில் பார்க்கலே உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இதில் பாருங்கள் அந்த கோயிலோட இடிபாட்டு தொகுதிகள் தான் கிட்டத்தட்ட சாமி வைக்கிற துண்டுகள் எல்லாம் இதில் இருக்கிறது. அதே மாதிரி இதில் ஒரு சாமி சிலை ஒன்று இருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய இப்படி பாருங்கள் இந்த ஒரு மரத்துக்குள்ளே வச்சா எப்படி இருக்குமோ அதுதான் இருக்குது. அப்படியே இந்தியாவில் பாருங்கள் ஒரு வட்ட வழியான காணியாக இருந்தாலும் இந்த இடத்துல பார்க்கல உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நாங்கள் அனுராதபுர காலப்பகுதியில் வந்து நாங்கள் பெரிதுமே பார்த்துருப்போம். நான் நினைக்கிறேன் பண்டாரவனியன் காலப்பகுதியில் வந்து இது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு தெரியும் இந்த தூணெல்லாம் வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து இப்படி நேர்த்தியாக எடுத்து நடுறது வந்து ஒரு வித்தியாசம் நடக்காத ஒரு விஷயம். இதில் பாருங்கள் சிவலிங்கம் மாதிரி ஒரு அமைப்பில் வந்து ஒரு நீட்டு தூண் ஒன்றையும் மற்ற உருண்டை வடிகளை வந்து இருக்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதில் பாருங்கள் இப்படி தட்டையான கல்கள், இதுலேயும் பாருங்கள் திக்காக வந்து கற்கள் எல்லாம் இருக்குது. உண்மையிலே நான் எதிர்பார்க்கல. ரெண்டமாக அந்த மரத்துக்களை நிப்பாட்டிட்டு வீடியோ எடுப்ப கொண்டு பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டனான். அதோடு வந்து இதில் பாருங்கள் இப்போ தான் இன்னொரு விஷயத்தை கண்டனான். இதுவும் சாமி வைக்கிற இடம். என்னென்னு பார்த்தீங்களாண்டா இந்த இடத்துல இவ்வேலா பாருங்கள் இதெல்லாமே வந்து புதுசாக கட்டி ஒரு புத்தர் சிலை ஒன்றை இதில் வச்சுருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் ஒரு சிலை அமைப்பு ஒன்று இருக்குது. அது என்னன்றதான் எனக்கு என்ன தெரியல. அதே மாதிரி இதில் வந்து இடிஞ்ச தலையை கொண்டு ஒரு புத்தர் சிலை ஒன்று இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இஞ்சால பக்கத்துலேயும் பாருங்கள் பெரிய பெரிய தூண்கள் எல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த உயரத்தை தாண்டி ஒரு 6.5 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியான தூண்கள் வந்து தாராளமாக இந்த இடத்துல இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது பாருங்கள் இந்த இதெல்லாம் வந்து இப்போ கிட்டடியில் வச்சு கட்டியிருக்கணும். ஆர்மியாக்கள் இருக்கைகளை வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல செய்துட்டு போயிருக்கணும். அவையிலும் தங்கட சமயத்தை வந்து எல்லா இடத்துலையும் பரப்பணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் அவைகளுக்கு இருக்குது போல் இருக்குது. இந்த இதில் எல்லாம் பாருங்களேன் எல்லாமே வந்து அந்த காலத்து தூண்களாக தான் இருக்குது. உண்மையிலுமே வந்து இந்த இடம் வந்து என் வெளியில் வரையில ஏன் இப்படி இருக்குன்றது எனக்கு தெரியலை. இந்த இடத்த பார்க்கல இப்படியான விஷயங்கள் எல்லாம் எங்களோட தமிழ் மக்கள் இந்த இடங்களில் வந்து கண்டுகொள்ளாத நிலைமையில் இருக்குன்றது ஒரு கவலைக்குரிய விஷயம். இப்போ இதிலேருந்து நாங்கள் புதுக்குடியிருப்பு வெளிக்கிடுவோம். அங்கே இருந்து அன்பு தமிழ் ப்ரோவாக ஏற்றிக்கொண்டு அப்படியே வந்து நாங்கள் புது மாத்தளான போய் அப்படியே சாலைக்கு போகிறதா எங்களோட பிளான். இப்போ இதிலேருந்து நாங்கள் போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 30 நிமிஷம் தாராளமாக காணுமென்று நினைக்கிறேன். வெளிக்கிடும். சரி ஓகே இப்போ வெளிக்கிட்டோம். குறிப்பாக வந்து இதிலேருந்து நாங்கள் போகிறது வேறு விஷயம். ஆனால் மழை வந்துடும் போலையும் இருக்குது. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த டெண்ட்டையும் கொண்டு போகிறேன் அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து இந்த கேம்பிங்கை வந்து நாங்கள் ரெடி பண்ணாங்க. இந்த ரோட்டு வந்து சோழிலா ரோட். அப்படியே நாங்கள் சிவனேண்டு போய்கொண்டே இருக்கலாம்.
அதோட நாங்கள் போய்கொண்டு இருக்கிற இந்த துண்டு காடும் வந்து முக்கியமான காடு. நாங்கள் அந்த கப்பல் தொழிற்சாலைன்னு போட்டிருப்போம். அது இந்த ஒரு பகுதிக்குள்ள தான் வந்து இருக்குது. சரி, இப்போ நேரம் சரியாக 12:45 ஆகிட்டு நாங்கள் புதுக்குடியிருப்பு வந்துட்டோம். எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இந்த புதுக்குடியிருப்பு கார்மெண்ட்ஸ் உண்மையிலுமே வந்து இந்த புதுக்குடியிருப்பு மண்ணில் பிரசித்தமான ஒரு இடம். இதில் பாருங்க இவ்வளோ பஸ்ஸுகள் நிப்பாட்டி வச்சிருக்கணும். வந்து கார்மெண்ட்ஸுக்கு தனியாகவே இவ்வளோ பஸ்ஸுகள் இருக்குது போல இருக்குது. நகரப்பகுதி இதுதான் புதுக்குடியிருப்பு. முதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் வந்து நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வலது பக்கத்தால் முல்லைத்தீவு ரோட்டில் எவ்வளோ இடத்துல நிற்கிறோம்னு தெரியல. இதுக்கெல்லாம் நிற்கிறேன்னு சொன்னவே ஒரு அடி ஆவையில் கண்டுபிடிச்சிட்டு வரேன். சரி, ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டோம். அதே மாதிரி நண்பர்களையும் வந்து கண்டாச்சு. அந்த மாதிரி ரெடியாக இருக்கிறீங்களா? கேம்பிங் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். கொஞ்சம் சாமான் வாங்கி வச்சிருக்குது. கொஞ்சம் சாமான் வண்டி எல்லாத்தையும் வந்து காருக்குள்ள வச்சாச்சு. இது முதல் தடவை எக்ஸ்பீரியன்ஸா இல்லை ஏற்கனவே செய்திருக்கீங்களா? ஒரு நாளும் செய்யல. இந்த முறை மேன் பேசத்தை பார்த்து செய்யணும்னு ஆசைப்பட்டோம். இனிதான் தொடங்க போறோம். ரைட், ஓகே. சொப்பன சுந்தரியில் வர்றது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும். சுந்தரி அனுபவம் தான் வேறு லெவலில். சரி, இவரும் பாரு, இவரும் உதயமா இருக்கு. ஓகே, நீங்களும் ஒரு ஆளை கூட்டி வந்து நண்பரோட வந்திருக்கோம். எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு கேம்ப் பண்ணுறோம். ஓகே, சரி. இப்போ இவைகள் 2 பேரும் வந்து பைக் ஒரு இடத்துல விட போயினோம். நாங்களும் அப்படியே ஒரு அடி அங்கே விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து தான் நாங்களோட சொப்பன சுந்தரியில் வந்து ஏறி வர போயினோம். சரி, இப்போ புரோக்கள் பைக் ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இதுலேயே வந்து தண்ணி 20 லிட்டரில் எடுக்கிறோம். நாங்கள் பைக்கில் தண்ணி கிடைக்கிறது வந்து ஒரு அரிதான விஷயமா இருக்கும். சொப்பன சுந்தரியை திறவுங்கள், தண்ணிக்கான வையுங்கள், பயணத்தை வந்து தொடங்குவோம். சரி, இப்போவே நேரம் வந்து 1:30 கிட்ட ஆகுது போல இருக்குது. 1 மணி 10 நிமிடங்கள். நாங்கள் எப்படியும் போய் இன்றைக்கு மத்தியான சாப்பாடெல்லாம் அங்கேயே தான் வந்து செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் போய்கொண்டு இருக்கிறது பச்சை புல் மூட்டை அப்படின்னு சொல்லினா இந்தியாவில் பாருங்க பச்சை பஸ் 2 இருக்குது. கலப்பு பகுதி போல் இருக்குது. இது 2மே புதுமாத்தலன் சந்தி அடிக்கு வந்துட்டோம். இந்த இடது பக்கத்தில் ஒரு சேச்சொண்டும் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த இடது பக்கத்தால் வந்து நாங்கள் திரும்பணும் சாலைக்கு. வலது பக்கத்தால் போனால் புதுமாத்தலை ஸ்கூல் எல்லாம் பார்க்கலாம். ஆரம்பத்தில் வரைக்கும் வந்து ஆர்மியாக்கள் ஒரு கேம்பை வச்சு எங்களை விடையில. இப்போ நாங்கள் தாராளமாக போகலாம். இதுக்கு பிறகு தான் வந்து எங்களுக்கு ரோட்டுகள் சம்பவம் செய்யும். இதில் பாருங்க, இது வந்து புதுமாத்தலன் ரோமன் கத்தோலிக்க ஆத்தாக்கா பாடசாலை அப்படின்னு போட்டு அங்கால பெரிய ஸ்கூல் இருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த ரோமன் கத்தோலிக்க ஆத்தாக்கா பாடசாலையில் வந்து யுத்த காலத்தில் வந்து பெரிதுமே வந்து அந்த காயப்பட்டாக்கள் எல்லாம் இந்த ஸ்கூலில் தான் வந்து வச்சிருந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதில் போய்க்குள்ள ஒரு சில்வம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒரு பெரிய சேச் உண்டு. இந்த சேச்செல்லாம் நான் ஏற்கனவே வீடியோக்களில் காட்டியிருப்பேன். இதில் போய்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கால பள்ளங்கள் வந்து தாராளமாக இருக்குது. சொப்பன சுந்தரியில் வர்றதால கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் மழை டைமில் வந்து கொஞ்சம் டேஞ்சரான ரோட்டுகளை தான் இது இருக்கும் போல் இருக்குது. அதெல்லாம் வந்து கவனமாக இருக்குது. ஹைப்ரிட் கார்களில் மட்டும் இங்கால வந்துடாதுங்க. இந்த ரோட்டுகள் இருக்கிற கண்டிஷனுக்கு கட்டாயம் பவர் உடைச்சி கையிலாம் கொண்டு போகணும். இதில் பார்த்தீங்களாண்டா நரி இந்த அவருக்கு கொடுது. அப்படியே பார்த்து ஓடுது. இரவு நாங்கள் நிற்கிற இடத்துல கட்டாயம் வேற சந்தர்ப்பம் இருக்குதா. வேலையெல்லாம் பார்த்தீங்களாண்டா குரங்குகள் தாராளமாக இருக்குது. இதுக்குள்ள வந்து ஒரு பழைய படம் ஒன்றும் இருக்க வேணும். முதல் தர வரைக்கும் இடது பக்கத்தில் அது இப்போ எடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. முள்ளுகளாக இருக்குது. பழைய யாழ்ப்பாணத்தி பாதை மாதிரி இருக்குது எல்லாம் பார்க்க. ஆனால் நல்லா வந்துட்ட போல இருக்குது. இதுக்கு முன்னுக்கு தானே வெயில் வந்து கேம்பிங் பண்ணியிருந்த வெயில். இப்போ நாங்கள் அந்த எச்சுக்கு போனாங்க. அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் வரைக்கும் வந்து இந்த பாலமரத்தடி இருக்குது தானே. இந்த பாலமரத்தடிக்கு பக்கத்தால் தான் நான் வெயில் வந்து போயிருந்த வெயில். அந்த லொக்கேஷன் வந்து நல்லா இருக்குது. அதனால தான் இங்கே பண்ணுவோம் வந்து பிளான் பண்ணாங்களா. இதுக்குள்ள வந்து கார் கொஞ்சம் துண்டுக்கு போகும் போல இருக்கு. ஆனால் அங்கால என்ன கட்டமோ தெரியலை. அதால் பார்த்துட்டு வர போகிறோம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து ஒரு ஆர்மி கேம்ப் வந்து இருந்திருக்கு போல். இதுக்குள்ளே ஆர்மியாக்கள் அந்த பேக்கை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கமாண்டோ கம்பி சுற்றி வர வந்து போட்டிருக்கணும். ஐயோ, இதென்ன இதுக்குள்ள ஒரு புதகுழி மாதிரி இருக்குது. ஆள் வச்சு போகிறது கொஞ்சம் ஆபத்து தான். நாங்கள் எங்கெல்லாம் போவோம் அங்கெல்லாம் இந்த மிதிவடி பிரச்சனைகள் தாராளமாக இருக்கும் போல இருக்குது. மிதிவடி இருக்கா நினைக்கிறீங்களா? பார்த்திங்கன்னா கடற்கரைக்கு வந்துட்டோம். சட்டியா வெயில் கேம்பிங் பண்ணது இந்த இடத்துல தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை புட்கள் வந்து சரளமாக இருக்குது. என்ன பிரச்சனை, கார் தான் கொண்டு வர்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது. அதை மட்டும் எப்படியாவது சமாளிச்சுட்டு மட்டும் சரி. இது பாருங்க, இந்த லொக்கேஷன்லாம் வந்து அந்த டென்ட் வந்து போட்டிருந்த வெயில் உண்மையிலுமே வந்து ஒரு சூப்பரான
சூப்பரான பிளேஸ். இஞ்சால அந்த அடுப்பும் வந்து மூட்டி சமைச்சிருக்கு நம்ம வேல். வா 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 எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே இஞ்சால பக்கம் இந்த வியூ பாருங்க, டவரோட சேர்ந்து அப்படி அந்த ஆர்மி கேம்ப் இருக்கிறது வந்து தெரியுது. இதில் கேம்பிங் போட்ட மட்டும் தான் சேஃப்டியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், வேறு ரகத்தில் இருக்கும். ஆனால் நாங்கள் யுத்தம் பண்ணி பார்த்து கொண்டு இருந்தா எங்களோட இடத்த வந்து எப்போ நாங்கள் டெவலப் பண்ண போகிற மட்டும் தெரியாது. அதனால் காட்டுற ஊடாக வந்து நிறைய டூரிசம் சரியான முறையில் வந்து நீங்களும் வந்து இந்த இடத்துல கேம்பிங் பண்ணி உங்களுடைய அந்த ஒரு பயணத்தை சிறப்பாக்கி கொண்டீங்களா நல்லா. அப்படியே இந்த இடத்துல தான் கட்டாயம் டென்ட் போடணும். இந்த இடத்துலேருந்து இடது பக்கத்தால் பார்க்குறேன். இஞ்சாலையும் வந்து ஓகே, இதாலேயே வந்து வாகனத்தை கொண்டு வரலாம். நாங்கள் கொஞ்சம் முன்னுக்கு போய் இதால் வந்த மட்டும் இதில் வரையும் வாகனம் வந்துருக்கு. அதால் வரும் வாகனத்தை கொண்டு வரும். சரி, இப்போ இதுலேருந்து கார் எடுக்க தான் போய் கொண்டு இருக்கிறோம். அதால் நல்ல பாதையாக இருக்கணும் கடவுளே. இப்போ வலிக்கிட முன்னுக்கு இந்த கோழி சோடா வந்து வேண்டிட்டு வந்தது. இப்போ இலங்கையிலே வந்து தயாரிக்கிறேன் கோழி சோடா 170 ரூபா. ஆனால் இந்தியாவில் 50 ரூபா ஏதோ வைக்கும் நினைக்கிறேன். இப்போ தான் உயிர் அந்த மப்பு மந்தார வைக்க இருக்குல்ல, சொல்லவே இல்லை. அகலம் ஒரு கோழி சோடா. ஏன்னா நல்லா இருக்கா? ஃபஸ்ட் டைம் குடிக்கிறீங்க போல? நல்லா இருக்கா? வித்தியாசமாக இருக்குது. இல்லைங்களா இப்போ கிட்டடியில் தான் வந்து இதான் அங்கே பாருங்க ஜெய் ப்ரோ வந்து பால் குடி புள்ள மாதிரியே வருது இல்லை, ஆளும் குடிக்கிறார் போல விடுதில்லை போல இருக்கடா முடிஞ்சு. சரி, இதில் இருந்து இப்போ மெல்ல வேணாம் இறக்குவோம் வாகனத்தை. வலிக்கிட்டோம் காருக்குள்ள இருக்கா சும்மா வைக்க அப்படி போயிது. அவ்வளவு காட்டு வைக்க ஜாலியெல்லாம். ஒரு 200 மீட்டர் போகணும்னு நினைக்கிறேன் அந்த துண்டுக்கு. இதுலேருந்து வலது பக்கத்தால் திரும்பணும். அங்கேருந்து வரைக்கும் இடது பக்கத்தால் போகணும். அங்கே இந்த வரைக்கில் வந்து நான் சொன்ன மாதிரியே இந்த வலது பக்க ரோட் உள்ளுக்குள்ள போய் வேல் பார்த்துட்டு வந்துட்டேன். ஓகேன்ற மாதிரி தான் சொன்ன வேல். ஆனாலும் முள் இருக்குன்னு சொல்லியிருக்கணும். கண்ணாடிய சிலவில் உடைச்சி விட்டுரும். அப்புறம் கத்தி இருக்கு தான். இதை வெட்டினா என்ன? வெட்டினா நல்ல போல உடைக்கும் இதில். ஓ ஓ ஓ அது சரி, ஓகே. கங்கால நல்லா இருந்தால் சரி. இதில் பாருங்கள் 2 பக்கம் வந்து கள்ளி இருக்குது. இதில் கார் போனால் கட்டாயம் வந்து பெச்சாக்கும். இதுலேருந்து வேறு மாட்டு பாதை தான் வந்து பார்க்கணும். இந்த கள்ளி மரங்களை வந்து வெட்ட போகிறோம். நாங்கள் பாதை இருக்காண்டு பார்த்தோம், அதில் பாதை எதுவுமே இல்லை. ஏன்னா இது வர்றதுக்கு கொஞ்சம் வெளியாக்கணும். அப்போ தான் நாங்கள் இதில் கொண்டு போகலாம். ஏன்னா இது கிஞ்சால வந்து பாருங்கள் பாதையை நார்மலான பாதை சரளமாக போகலாம். இந்த ஒரு சின்ன துண்டு தான் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஏதாவது ஒரு சைட்டாக பிடிச்சி வெட்டினா சரி ப்ரோ, கிளியர் பண்ணுறது சரி. முள் இல்லாமல் இருக்கணும் கடவுள். கையில் வந்து குத்திடும். இது குத்தினா நான் இதோட சோறு சாப்பிடுவோம் அந்த காலத்தில் சின்ன வயசில் சொல்லிடணும். பக்கத்தில் போகக்கூடாது. இதை நாங்கள் மினக்கட்டு செய்கிறது காரணம் திருப்பி நீங்கள் வந்தால் கூடி இந்த இடத்துல வந்து போகிறது ஈஸியாக இருக்கும். பெரிய வாகனங்களில் வந்தாலும். கள்ளி அதான் கள்ளிட்டு பேர் வச்சிருக்காங்க போல இருக்கு. இப்போ நானும் இந்த சிறப்பான பணியில் வந்து இணைஞ்சு கொண்டுட்டேன். பயமாக கிடக்கு. முள் வந்து டப்பன்னு குத்திடும். இங்கே இருந்து குத்துறாண்டு தெரியாது. நாங்கள் கேம்பிங் பண்ண போகிறதுலேயும் சிறப்பான செய்கிறோம். எப்படியான ஆக்கில் இருப்போம். இப்போ கிளியர் பண்ணிட்டோம், ஓரளவுக்கு கிளியர் பண்ணியிருக்கிறோம். ரெண்டா நிறைய கிடக்கு. ஏதோ கிளியர் பண்ணி எங்கள் எடுக்கன்னு தெரியாமல் இருக்குது. அப்புறம் இருக்கா பாருங்கள், கவனமாக பாருங்கள். ஓகே, இங்காலே வந்து முள்ளுகளாக தான் இருக்கும் போல இருக்குது. இங்கால சூற முள்ளுகளாக இருக்கும் போல இருக்குது. அப்புறம் இதை உடைக்கும் போல இருக்குது. கத்தின்னாங்க ஒரு அழுத்த பிடிச்சிங்கடா. சரி, கடற்கரையை அட்மிச்சு விட்டோம். அப்பாடா, ஒரு சின்ன துண்டு ரோட்டு தான். இதுக்கு மேலே பிரச்சனை இருக்காது அப்படின்ட்டு நம்புறேன். கலைஞ்சு போயிட்டோம். இப்படியே நீங்கள் கடற்கரை சைட்டால் வந்து போய்கொண்டே இருந்த மாட்டா. சரி, இதில் போய்கொண்டது நாங்கள். ஆனால் இதுக்கு பிறகு வந்து ஒரு சின்ன துண்டில் வந்து பாதை பிரச்சனையாக தான் இருக்குது. இந்த சின்ன துண்டை வெட்டிட்டா கொண்டு போயிடலாம் கேம்பிங் சைட்டுக்கு. ஓ, தயவுசெய்து யாரும் இப்படி ட்ரைவ் பண்ணாதீங்க மக்களே. நேரம் பார்த்தீங்கன்னா 2:34 ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் மத்தியான சாப்பாடு சாப்பிடல. இதை தாண்டி நாங்கள் காரை கொண்டு போயிடலாது. அதனால் இந்த இடத்துல வந்து நாங்கள் பார்க் பண்ணிக்கொள்வோம். இது ஓகே இருக்குமான்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே தான், இதுக்கு பக்கத்தில் நான் கேம்பும் பண்ண போகிறேன். மாதிரி கொண்டு வந்து சேர்த்தாச்சு. களைச்சி போயிட்டேன். கார் களைச்சி போனதே இல்லையா, நான் களைச்சி போயிட்டேன். அதுக்கால வெட்டிக்கிட்டு இங்கே பாருங்க, வெக்கையால் தான் அந்த களைப்பு வந்து தாராளமாக வருது. ஏன்னா இதுலேருந்து பக்கத்தில் நாங்கள் இதில் கார் நிப்பாடி இருக்கோம். அந்த துண்டில் வந்து கேம்ப் பண்ண போகிறோம். இந்த பக்கத்துலேயே விட்டோம்னா தான் கொஞ்சம் பாதுகாப்பு பிரச்சனை. இல்லாட்டிக்கு நீங்கள் நல்ல கார் கொண்டு வரீங்களாண்டா ரோட் சைடில் நிப்பாட்டிட்டு வரது கட்டிக்காரத்தனம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ நம்ம தான் இந்த துண்டுக்குள்ள வந்தது. அதோட இவையில் வந்து மீனெல்லாம் வேண்டிட்டு வந்ததில் அது இப்போ நாரி இருக்க வேண்டிய நினைக்கிறேன். அதனால் உப்பு போட்டு கொண்டு வந்ததால் கொஞ்சம் இருக்கலாம், என்னவோ தெரியல. பொறிச்சு அடிக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து 10 கொண்டு வந்துடான். எல்லாமே கொண்டு போவோம். இல்லை கார்லேருந்து எல்லா சாமானும் வந்து எடுத்தாச்சு. தண்ணி 20 லிட்டர் 25 லிட்டர் வந்து கொண்டு வந்துருக்கிறோம். அதால் பயப்படுத்த இல்லைங்க. நல்ல வேலை காரில் வந்தோம், இல்லாட்டிக்கு கஷ்டப்பட்டுருக்கோம். பாருங்க இந்த லொக்கேஷன் நல்ல லொக்கேஷன். உண்மையிலுமே நிலக்கடை பாட்டி கொஞ்சம் நேரம் இருக்கணும். பாகுபலி
ஓகே இப்போ நடக்கிற சம்பவங்களை பார்ப்போம். சரி இதில் வந்து இப்போ அண்ணா வந்த உடனே வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் மாற்றிட்டு என்ன ஓகே கண்டுட்டு இதில் மீன் வண்டிட்டு அதில் உப்பும் சூளும் போட்டது அண்ணா, உப்பு மட்டும் போட்டது. அதால் வந்து பெருசாக பழுதாகலை அப்படின்னு சொல்கிறேன். பழுதானாலும் பழுதாட்டிக்கும் இதாங்கிற சாப்பாடு இன்றைக்கு உயிரை காப்பாற்ற போகிற ஜீவன் இதுதான். இப்போ 2 பேரும் சேர்ந்து இந்த கலப்பு தண்ணியில் வந்து மீனை கழுவினா அப்புறம் அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் வந்து கழுவுவோம். தண்ணி 20 லிட்டர் 25 லிட்டர் கொண்டிருக்கோம். அதனால் பிரச்சனை இல்லை. ஆனாலும் எல்லாத்துக்கும் தேவைப்படும். அது ஆர்மிட்ட கோவப்பட்டு கேட்டால் தான் தருவாங்க தண்ணி. அதுக்கப்புறம் இப்படி எங்களை இங்கே இருந்து இதில் நாங்கள் நிற்கிறோம் தானே, இதில் இருக்கிறவங்க பாருங்க, அதில் தான் வந்து ஆர்மி கேன். இதான் வந்து சாலை அந்த எண்ட் பாயிண்ட். அவடத்தோட வந்து நாங்கள் பைக்கோ வாகனத்தில் போயிடாது. அதுக்கு பிறகு என்ன கட்டமோ தெரியல, அங்கே போனதெல்லாம் போய் பார்ப்போம் நாளைக்கு. அந்த தண்ணியில் கழுவி நல்ல தண்ணியில் மீனை கழுவி அப்படியே கொண்டாச்சு. இதில் தேவையான இதில் எல்லாம் அண்ணா வந்து வட்டி கொண்டிருக்கார். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா. இதில் இவர் வந்து அடுப்பு மூட்டுற முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கார். ஆனால் காற்று இல்லாதால பிரச்சனை இல்லை, டப்பண்டு இதாயிரம் நினைக்கிறேன். இப்போ என்ன சம்பவம்டா, சூட மீன், அதே மாதிரி அது என்னென்னா பாறை மீன், கும்பலா பாறை என்னது. இதில் சூட மீனை வந்து பொரிச்சு விட போகிறோம். மற்ற வந்து கறி வைக்க போகிறோம். அண்ணா ஏற்பாடுகள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சூட மீன் பொரிச்சு கொண்டிருக்கோம். மீன் பொரிக்கிறனாலே எனக்கு பயம் இல்லை, வெடிக்கும். ஒரேடியாக 5-6 மீன் நினைக்கிறேன். எல்லாமே உடைஞ்சு போய் தான் வேறு நினைக்கிறேன். கொஞ்சம் மீனை வந்து எங்களுடைய கேமிங் செட்டிக்கில் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். 2 பாகமாக பொரிப்போம் வந்துட்டு. வீட்டில் அம்மாக்கள் பொரிச்சு தர இப்படி சாப்பிடுவேன். இப்போ நான் மனைவி பொரிச்சு தரையும் சாப்பிட்றேன்னு சொல்லலாம். அப்படி இருக்கட்டும். கிளர்னா இன்னும் உடையிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. முதலாவது போட்ட மீன் வந்து இதில் பாருங்க இப்படி வந்திருக்குண்டு. நான் பேஞ்ச ஒன்றான் 1-2 தான் போட்டு எடுக்க வேண்டும். அதுக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி இதில் போட்டு இப்போ வந்து ஒழுங்காக வந்திருக்கு. சோறு வச்சுட்டோம். அதே மாதிரி மீனும் வந்து நிறைய நேரம் உப்பு போட்டு வச்சிருக்கால, கறியையும் குயிக்காக வைக்கணும். அதுக்காக வந்து பக்கத்துலேயே ஒரு அடுப்பையை வந்து கல்லுகளை பொறுக்கி எடுத்துட்டேன். இதுக்குள்ள கல் இருக்கிறது பெரிய பிரச்சனை. நல்ல வேலை இந்த இடத்துக்கு வந்தால, அதான் இந்த இடத்துக்கு வந்தால வந்து கல்லுகள் அடுப்பு ஏற்கனவே இருந்தால பிரச்சனை இல்லாமல் போயிட்டு, இல்லாட்டி அடுப்பு தேடி அலைஞ்சிருப்போம். இப்போ கறி எல்லாம் என்ன சீரகம், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், கடுகு எல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து முதல்ல வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு தக்காளி, மிளகாய் போட்டு பால் வண்டிட்டு வந்துங்களா, தேங்காய் பால் இல்லா கறி, பால் இல்லா கறி. ஒரு அன்பு தமிழ் புரோட்ட கறி இன்றைக்கு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்க போகுது. ரச்சி சரக்கு கூட எல்லாம் போட்டவர் மீன் கறிக்கு போடுறதுன்னு எனக்கு இப்போதான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அடுத்த கட்டத்துக்கு கறியை கொண்டாச்சு. மீன் பொரிச்ச தண்ணியில் செய்தறால வந்து சிங்களாக்கள்கிட்ட கறி மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட. என்ன நாங்கள் தூள் போடையில தண்ணி மட்டும் தான் விட்டு இருக்கிறோம் மீனை போட்டுட்டு. இது வந்து அன்பு தமிழ் புரோட்ட கறியா, பால் எல்லாம் விடாம சோறத்தான் வந்து திருப்பியும் வந்து தண்ணி விட்டு இருக்கிறோம். தண்ணி காணாதாண்டு அது என்ன கட்டத்தில் வருதோ தெரியல. பார்க்கறது சிம்பிளா இருக்கும். அந்த அடுப்பை ஊதி எரிச்சு ஆனால் அதுவும் ஒரு ஃபன் தான். ஃபன்ன்றதை விட அதுவும் ஒரு அனுபவம். ஆனால் இந்த விஷயங்களை வந்து நிறைய பேருக்கு வேற விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்துவோம் அப்படின்னு நினைக்கிறேன். சிவனருள் தூளண்டு ஒன்றை போட்டிருக்கார். அதான் எல்லா அருளும் கிடைக்கும் போலாம் கிடைக்கு பார்க்க போட்டதை பார்த்தா இவ்வளோ நிறைய தூள் போட்டிருக்காரு. இதில் வந்து குக்கிங் நடந்து கொண்டு இருந்தாலும் இஞ்சால ஒரு ஜீவன மனநிலை எப்படா அந்த சாப்பாட்டை தெரிவிங்களா அப்படின்னு வேறு இருக்கு. பேட் ஆகிட்டார் ஃபுல்லாக. சுமார் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பிறகு வந்து சிங்கள கறியாக இருந்தது வந்து இப்போ யாழ்ப்பாணத்து கறியாக மாறிட்டு அப்படின்னு சொல்கிறார். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எங்கள்ட சம்பவம் என்னண்டு. ஓகே வருவேன் நினைக்கிறேன். எல்லாம் காய்ச்சி முடியட்டும் பார்ப்போம். இப்போ சொப்பனத்தை வந்து செக் பண்ண வந்து நான் என்னடா 4 சில்லையும் வந்து காத்திருக்குதாண்டு. என்னோட வேற ஜக் இல்லை, ஜக்கு ஒரிஜினல் வேண்டா ஒரு 5000-6000 வருமெண்டு வேண்டணும் இங்கே அப்படி இஞ்சால பக்கத்தையும் பார்த்துடும். ஏண்டா காற்று போயிட்டேன்டா சம்பவம். ஓகே இப்போ வரைக்கும் நல்லா தானே இருக்குது சொப்பன சுந்தரி, எந்த வித பிரச்சனையும் இல்லாமல். இப்போ ஒரு 10 நிமிஷம் இருக்கும் போராடி கறி ஆக்கி கொண்டு சேர்த்தாச்சு. இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து போட்டு கொண்டு இருக்கணும். அப்படியே போட்ட பிறகு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தான் நான் பசி. சரி முதலாவது நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். குறிப்பாக நாங்கள் பாய்ந்தது மீன் நாரிடுமோண்டு. அந்த ஒரு விஷயம் என்ன கட்ட தெரியல. சோறு கொஞ்சம் அமைஞ்சிருக்கணும். சோறுக்கு தண்ணி என்ன விட்டதை காணாது. இந்த அரிசி கொஞ்சம் கூட விடணும் போல இருக்குது. மறுபடியும் நாங்கள் பாய்ந்த மாதிரி மீன் நாரையில் நல்லா இருக்குது. கறி வந்து நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். நல்லா இருக்குது. என்ன கொஞ்சம் திக்காக இருந்துருக்கணும். பசியில் இது சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். சரி ஒரு அடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன். சாப்பிட்டோம். உண்மையிலுமே பசியோடு இருந்து நாங்கள் எங்களுக்கு அந்த சாப்பாடு உண்மையிலுமே ஒரு அமிர்தமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டென்ட் போட போகிறோம். டென்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா 10 கொண்டு வந்திருக்கோம். டென்ட்டுமே வந்து வாட்டர் ப்ரூஃப். அதில் வந்து நாங்கள் மழையை பற்றி யோசிக்கிறது இல்லை. அப்படி மழை வந்துச்சுன்னா அங்கே சொப்பன சுந்தரிலே வந்து போய் படக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல டென்ட்டை போடுவோம். ஏன்னா இருட்டப்படம் ஒன்று போட்டால் தான் நல்ல. குறிப்பாக இந்த இடத்துலையும் போடலாம், அதே மாதிரி இந்த இடத்துலையும் போடலாம். இந்த இடம் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். எங்களோட அனுபவத்தை வச்சு இதிலேயே போடுவோம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துருக்கோம்.
சரி ஓகே இப்போ நாங்கள் டென்ட் எல்லாம் போட்டுட்டோம் இதில் வந்து இழுத்தெல்லாம் கட்டையில் ஏன்னா அதில் காற்று இல்லை அதால் வந்து இப்படி நார்மலாகவே வச்சுட்டோம் அதே மாதிரி இதில் பாருங்கள் இப்போ அந்த சூரியன் மறையிற ஒரு காட்சி வந்து எப்படி இருக்குன்னு உண்மையிலும் சொர்க்கம் அதே மாதிரி அங்கால பக்கத்தில் எங்கேயோ புகையை வந்து கொண்டிருக்கு அதே மாதிரி இந்த ஆமி கேம்ப் இருக்கிற சைடில் வந்து ஒரே ஜெனியாவில் என்ன வேலை செய்யணும் தெரியல சத்தமாகவே இருக்குது என்னவோ இரவு வராத வரைக்கும் சந்தோஷம் வந்தாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் கேம்பிங் தானே பண்ணுறோம் அதோட ரோன் ஷாட் எடுப்ப மட்டும் தான் மழை டென்ட் போட்டு நாங்கள் ஆனால் அந்த சூரியன் மறைஞ்சது வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டு அதனால இப்போ தான் வந்து அந்த காற்று வந்து குளிர் காற்றா வந்து ஆரம்பிச்சிருக்கு மேலுமே வந்து ரிலாக்ஸாக இருக்குது இப்போ தான் கொஞ்சம் மத்தியானமாக வராமல் ஒரு 3 மணி அப்படி இந்த இடத்துக்கு கேம்பிங் பண்ண வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் மேலுமே இந்த வியூவை பாருங்களேன் எப்படி இருக்குண்டு நாளைக்கு விடிய நான் உங்களுக்கு ரோன் ஷாட்டில் காட்டைக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானாவே நேரம் சரியாக 5:47 இப்போ வந்து இந்த கிளைமேட்டை பாருங்கள் எப்படி இருக்குண்டு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த புதுக்குடியிருப்பு ஃபுல்லாகவே வந்து மழை பெய்து கொண்டு இருக்குது அந்த முகில் வந்து அப்படியே இங்கே வந்துச்சுன்னா இங்கே வந்து மழை வந்துடும் போல இருக்குது நல்ல ஒரு சில்லிங் கிளைமேட்டாக இருக்குது அதே மாதிரி விறகுகளும் வந்து பொறுக்கி போட்டாச்சு இரவு வந்து 2 பக்கம் வந்து நெருப்பு தோணும் என்னடா காட்டுப்பண்டி பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐதீகம் இதுதான் கூறிய ஆயுதம் அது சரி வழி இல்லை எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த ஃபீல் வேற லெவல் உண்மையாவே வேற லெவல் சொல்றதுக்கு வார்த்தைக்கு இதுதான் வார்த்தையே தெரியல அப்படி இருக்குது கொஞ்ச நேரம் வந்து அதுலயே அப்படியே சைலண்டா படுத்துட்டேன் அந்த இயற்கையை ரசிக்கக்கூடிய மேட்டுக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் சூப்பரா இருக்கு அந்த நீலம் என்ன கருப்பு வானமும் இங்க தண்ணி அப்பப்ப வந்து இடியும் வந்து முழங்கி கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அங்கால எங்கேயோ நல்ல மழை பெய்து கொண்டு இருக்கு நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் பார்ப்போம் மழை வரணும் அதோட வந்து இதுக்கு பிறகு டீயும் வந்து வேல் ஊற்ற போயிடும் அதுகளையும் நாங்கள் பார்க்கல தொடர்ந்து அப்படியே இரவு வந்து சாப்பாடு செய்கிற தேவை இருக்காது மத்தியான சாப்பாடே அப்படியே படுக்க வேண்டியதான் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாண்டா மழை வெளியில் பெரிய மழை உண்டு சட்டியாக நாங்கள் மாட்டிட்டோம் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் சட்டி இன்றைக்கு துளைஞ்சோம் டென்ட்டோட போகிறோமோ தெரியல அப்படியே பாருங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அப்பா மழை தான் எதிர்பார்த்த மாதிரியே மழை வந்துட்டுஞ்சால இப்போ ப்ரோ வந்து வெளியில் வந்து குளிச்சு கொண்டு இருக்கிறார் இவையில் வந்து டீயை ஊற்றிட்டோம் ஜெய் ப்ரோ வந்து குடிச்சு கொண்டு இருக்கிறார் அப்படி நானும் ஜெய் ப்ரோ தான் வந்து இந்த டென்ட்டுக்குள்ள இப்போ வந்து மிக்சர் வேண்டிட்டு வந்தது குளிருக்குள்ள இந்த மிக்சரை சாப்பிட சூப்பராக தான் இருக்க போது இன்னொரு பிரச்சனைட்டு பார்த்தீங்கன்னா இந்த மழை பிளத்துதான்டா இரவு என்ன செய்ய போகிறோம்னு தெரியல நல்ல வேலை காரில் வந்தது அப்படி எக்ஸ்ட்ரீமாக மழை பெய்துச்சுன்னா கட்டாயம் நாங்கள் காருக்குள்ளே போவோம் ஆனால் இந்த டென்ட் இப்போ வரைக்கும் தண்ணியை வந்து உள்ளே விடவே இல்லை அதால் பிரச்சனை இல்லை பாருங்க ப்ரோ குளிக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அப்படியே வந்து தண்ணிக்குள்ளேருந்து சில் பண்ணி குளிச்சு கொண்டிருக்காரு இடியும் அப்பப்போ விலகுது வெளியில் இந்த ஒரு கட்டம் ஒன்றுமே தெரியாது அப்படி இருட்டாக இருக்குது சரி இப்போ மழை விட்டுட்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து நெருப்பு மூட்ட போகிறோம் ஏன்னா இதுக்குள்ள நிறையோ இல்லை பண்டிகை ஏதோ ஒன்று வந்த மாதிரி இருந்தது அந்த கண் வெளிச்சம் மட்டும் தெரிஞ்சது அதில் அந்த ஒரு சம்பவத்தை வந்து செய்திடணும் இப்போ நெருப்பு மூட்டை தான் பக்கத்தில் வர பயப்படும் அதே மாதிரி எங்களோட அந்த இது மாதிரியே வந்து திக்கா வந்து நிறைய இடங்களில் வந்து விளைச்சங்கள் தெரிஞ்சு கொண்டு தான் இருக்குது மீன் பிடிக்கிறாங்க நிற்கிறேன் போல இருக்குது அதால் எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்கா நினைக்கிறேன் அதுக்கு நல்லா தெரியும் அன்பு தமிழ் வந்து நெருப்பு எரிக்கிறது அந்த இதில் மழை விதால வந்து மூடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்தியாவில் பக்க காடுகள் தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த டோர்ச் வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் தெரியும் நினைக்கிறேன் தாராளமாக இது பாருங்க டென்ட்டையும் காட்டுறேன் மழை பெய்து எப்படி இருக்குன்றது பாருங்க இந்த கள்ளி மரம் இருக்கால இதால் பாம்பு மட்டும்தான் வரும் வேறு எதுவும் வராது ஆனால் நெருப்பு இல்லாட்டிக்கு எங்களுக்கு எந்த இதுலேயும் பாதுகாப்பு இல்லை தான் நேரம் 7:20 பாருங்கள் இதில் நெருப்பு மூட்டி முடிஞ்சுது இந்த நெருப்போட அண்ணா வந்து பக்கத்துலேயே போய் இருந்துட்டார் எங்களுக்கு பாதுகாப்பே இதுதான் இப்போ நேரம் சரியாக 8:30 அப்படியே இந்த நெருப்பை கொளுத்திட்டு இருந்து வியூவை பார்த்து கொண்டிருக்கோம் நுளம் அந்தளவுக்கு இல்லை இதில் பார்த்தீங்கன்னாண்டா நண்டு ஒன்றை கண்டனாங்களா அப்படியே வந்து அப்புறம் குத்திட்டு கொண்டு வந்துட்டார் இதில் பாருங்கள் நண்டு செத்து போய் கிடக்குது நல்ல நண்டு மாதிரி இருக்குது பார்க்க கருப்பு நண்டு மாதிரி இருக்குது நண்டை கொண்டு வந்து போட்டுட்டார் அதே மாதிரி மத்தியானம் வச்ச கறியையும் வந்து இந்த இடத்துல வந்து சூடாகி கொண்டு இருக்கிற மிச்ச சோறோட சேர்த்து குழஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கறி வத்தி வந்துட்டு ஓரளவுக்கு அதே மாதிரி சோறுகளையும் போடுறோம் இப்போ தான் வந்து அந்த கறியின் வாசனை வந்து கொண்டு இருக்கு மத்தியானம் வரவே இல்லை கொஞ்சம் தன்மையாக இருந்தது உண்மையை தான் சொல்லுவோம் உண்மையை மட்டும்தான் சொல்லுவோம் இப்போ தான் அன்பு தமிழ் ப்ரோண்ட கறி வந்துருக்கு சரியாக இருக்குது உண்மையில் இந்த கிளைமேட்டுக்கு ஒரேடியாக சாப்பிட்டு வரோம் ஓகே இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டோம் அதே மாதிரி இந்த இரவு பொழுது இந்த டென்ட்டுக்குள்ளே வந்து எப்படி போகுதுன்ட்டு தான் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது நாங்கள் அதால் வந்து சாப்பாட்டை மிச்சம் இருந்ததே வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து கொட்டியிருக்கிறோம் என்னடா சில வேளை நிறைய அந்த வாசனைக்கு வந்து சட்டி அதுகளை எல்லாத்தையுமே தூக்கிட்டு போகிறது சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்றதால அதை தூரமாக கொட்டிட்டு நாங்கள் வந்து இதில் கழுவிட்டோம் அதோட வந்து பண்டிகையும் வந்துச்சுண்டா சில வேளை எங்களோட டென்ட்டுகள் அதில் எல்லாம் கிழிச்சு ஏதாவது செய்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது காட்டு பண்டிகைக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை தான் அதனால் வந்து இப்படியான ஒரு முன்னேற்பாடுகளை வந்து செய்துட்டு இப்போ இந்த டென்ட்டுக்குள்ளே போய் இப்படியே படுப்போம் இரவு ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சுன்னா அப்படியே காட்டுறேன் எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது திடீரென்னு நித்திரையால் எழும்பினான் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா 10:56 என்ன சத்தப்படா வண்டியில் வண்டி ஏதோ வந்துன்னு சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ பாப்போம் இதில் பாருங்கள் 2 பேர் என்ன ப்ரோ
இது பாருங்க இப்போ வந்துட்டு ஓடி இருக்க மாதிரி இருக்கானே தேவாட்டு நான் கட்ட மோதிரியில் இருக்கிற ஒரே ஒரு தைரியம் இந்த நெருப்பு மட்டும்தான். அதோட இதுக்கு முதல் ரொம்ப இருந்து நாங்கள் ஒரு 11:30 போல் தட்டி முறிச்ச சட்டி 2 கேட்டுச்சு. நாங்கள் சரி குரங்கா இருக்கும் அப்படின்ட்டு படுத்துட்டோம். அதில் நிறையா இல்லது பண்டியா இல்லை கரடி இந்த காட்டுக்கு என்ன கட்டமோ தெரியல, என்னென்னு சொல்கிறேன்னே தெரியாமல் இருக்குது. அடிக்கிற ஒளியில் வந்தால் செம குளிருது. அப்படியே இந்த அடுப்பு பக்கத்தில் இருந்தால் தான் ஓரளவு ஓகே இருக்குது. நெருப்பு மூட்டினா 2 பெரிய கட்டையில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நல்லா சாப்பாடு வாசனை பெரிய பிரச்சனை தான் இதுக்குள்ள. வெயில் எலும்பின கையோட இப்போ பிளேண்டியோ என்னது பிளேண்டியா டீயா வைக்க போகிறீங்க கோப்பி குடிக்க போயிடும். அப்புறம் படுக்கிறேன். கரடி வந்து பக்கத்தில் கடிச்சா பிறகு எழுப்புங்க. சரியா? குட் நைட். அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு தும்பல் ப்ரோவாக்கள் வந்து எழும்பி டீ வச்சு கொண்டு இருக்கிறோம். டீ வைக்கல, குடிச்சு கொண்டு இருக்கிறோம். சரி, ஓகே. நேற்றையான இரவு வந்து பண்டியா குரங்கா மற்றது வேறு என்ன இருக்குது கரடியா என்ற மாதிரி போனது. இடையிடையே வந்து பார்த்திங்களாண்டா நித்திரையால் எலும்பி இதாக்கினாங்க உண்மையிலே. ஆனால் நல்ல நித்திரை, நல்ல உடம்பெலுப்புக்கு என்ன தெரியல, நல்ல நித்திரை வந்து கொண்டனாங்கள். அதே மாதிரி ப்ரோவாக்கள் வந்து டீ குடிச்சு கொண்டு அதே மிக்சரையும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மிக்சருக்கு தான் வந்து நேற்று கரடி வந்துன்ற மாதிரி சொன்னவே மோப்பத்துக்கு வரும். இப்படி வரைக்குள்ள நீங்கள் சாப்பாடுகளை கொஞ்சம் தூரமாக வச்சா நல்லா. அதோட வந்து இப்போ சூரியன் மெல்லமாக வந்து கொண்டிருக்கார். நாங்கள் ட்ரோன் ஷாட்டில் பார்ப்போம் இந்த இடத்துல அழகு. சரி, இப்போ ரவுண்ட் ஷாட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ரவுண்ட் ஷாட் எடுப்போம் என்று சொல்லிக்கல, சூரியன் மறைஞ்சு இப்போ நேரம் கிட்டத்தட்ட 7:45 ஆகிட்டு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்தது. அதோட ரவுண்ட் ஷாட் எடுக்கல வந்து கழுகுகள் வந்து விடவே இல்லை. கழுகா பிறந்தான்னு தெரியல, தொடர்ந்து அப்படியே ரோனை சுற்றி முதல் ஒன்று வந்து பிறகு 2 கூட்டிகிட்டு வந்து அப்புறம் 3 ஆகிட்டு. அதில் பயத்திலே வந்து ரக்கிட்டேன். ஏன்டா சில வேலை கொத்திட்டு சில வேலை தூக்கிட்டு போயிட்டேன்டா தண்ணிக்குள்ளே விழுந்துடும். அந்த ஒரு பிரச்சனையால் வந்து ரக்கிட்டோம். இப்போ இதிலேருந்து டென்ட் எல்லாத்தையும் முதலாவது கலட்டிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு அப்புறம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண அப்புறம் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ டெண்டெல்லாம் கலடியாச்சு, அதே மாதிரி பொருட்கள் எல்லாம் ஏற்றியாச்சு. இந்த கரையில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக இந்த வெள்ளை நுரைகள் வந்து அப்படியே தொடர்ந்து அலை அடித்து கொண்டு இருக்கிறால வந்து நிறைய வர்றதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் இங்கே வந்தால் ஒரு வியூ பார்க்கலாம். கூடுதலாக சங்குப்பட்டியிலேயும் வந்து இப்படியான ஒரு வியூ வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பாருங்களேன் அப்படி இருக்குண்டு ஃபுல்லாகவே நுரை தானே அப்படியே காலால் அடித்து பார்ப்போம். நல்லா இருக்குது அப்படியே. இப்போ இதில் இருந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காரை வெளி ரோட்டுக்கு கொண்டு போகணும். அதுதான் கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம். சரி, போகலாமான்னு நினைக்கிறேன். சொப்பட சுந்தரி போகும். வெளிக்கிடுவோம். என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூவல் மீட்டர் வந்து நேற்றிலேருந்து காட்டுதில்லை. இதுக்குள்ள விட்டா பிறகு அப்படியே மெல்லமாக உருட்டி கொண்டு போகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபியூவல் மீட்டரில் ஹீட் மீட்டர்லேருந்து இந்த டேஷ்போர்ட்டில் இருக்கிற எதுவுமே வேலை செய்தில்லை. அப்படி எங்கே கொண்டு என்ன நடந்துட்டு தான் எனக்கு என்ன தெரியல. சரி பார்ப்போம். ஓகே, இதுக்கு அப்புறம் ரோட் கிளியர் பண்ணால் போயிடலாம். முன்னுக்கு ஒரு ஆள் போகணும். முன்னுக்கு போங்க, நான் முன்னுக்கு கண்டு பக்கத்துலேயே இல்லைங்க. கட்டையில் ஏறினாலும் தெரியாது. அப்படி போய் அங்கால பக்கம் இருக்கிறேன், வரைக்கும் இங்கால பக்கம் கறி விட்டுட்டு
ஒரு மாதிரி கொண்டாச்சு. என்ன அந்த ஒரு கட்டையை பாகையில் இதில் ஒரு சின்ன துண்டை வந்து உடைச்சி விட்டுட்டு சரி அதை எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணி என்ன சொல்கிறது ஃபைபர் பண்ணி ஒட்டக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இதுலேருந்து நாங்கள் அந்த கடற்கரையை போய் பார்க்க போகிறோம், அதாவது முனைப்பகுதி. சரி இப்போ இதில் நிப்பாட்டிட்டோமே நாங்கள் பயங்கர மண்ணாக இருக்குது. இப்போ புதைச்சிட தள்ளி கொண்டு இருக்கணும். இதில் பண்டுகள் எல்லாம் அமைச்சிருக்கணும். அது நீர் அரிப்பை வந்து தடுக்கிறதுக்கா இல்லை யுத்தத்துக்காகன்றது எனக்கு தெரியலை. நம்ம அப்படியே நடக்கிறோம். ஆனால் கடற்கரை வந்து இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 250 மீட்டர் கிட்ட இருக்குது போல இருக்குது. அங்கே இது பார்க்கல கிட்ட மாதிரி இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்குது, பெரிய கிணறு மாதிரியே இருக்குது. ஆனால் அப்புறம் இதில் பாவச்சிருக்கணும் போல கிட்டடி இங்கே வாளியெல்லாம் இருக்குது. இதிலே நீங்கள் குளிக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது, ஆக நீட்டுன்னு சொல்லலாது. ஓகே தான் இருக்குது. குளிச்சால் அதுக்கப்புறம் நடக்கிற இதுகளுக்கு நான் ஒரு வெள்ளை அப்படியே இந்த கலப்பு பகுதிக்கு வந்துட்டேன். இதுக்கு பிறகு தாண்டி அங்கால புரண்டா நாங்கள் கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் நடந்து தான் அப்படி போய் அந்த கடற்கரை போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் அந்நியாக்களா ஆர்மியாக்களா தெரியல, ஒரு 2 பேர் நடந்து வந்து கொண்டு இருக்கு. அதில் தெரியும் நினைக்கிறேன். இதுக்குள்ள தான் வந்து ஆர்மியாக்கள கேம்ப் இந்த டவரோட இருக்குது. நான் நினைக்கிறேன் அது ஆர்மியாக்கள் இருக்கணும். ஏன்னா இதுக்குள்ள வந்து ஆக்கள் வர்றதுக்கு சந்தர்ப்பம் குறைவு. நம்ம இங்கே இருந்து அப்படி நடந்து தான் அந்த துண்டுக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன யோசிக்கிறீங்க, போகலாமா? அதில் போவோமா? அது சரி, சுற்றி போக மட்டும் போய் கொண்டு இருக்கிறோம். இதில் வந்து மாடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. 1-2 நிற்குது ஜாலியெல்லாம். இப்படியே வந்து இந்த டிராக்டர் அது போன பாதை இருக்குது. ஜாலி பாருங்கள் எவ்வளோ மாடுகள் நிற்குதுன்னு. இந்த லொக்கேஷனை பாருங்களேன், நல்லா இருக்குது. இப்படியே பார்க்கல ஐயாக்கள் தான் அதில், ஆர்மியாக்கள் இல்லை. ஐயாக்கள் 2 பேர் வந்து கரவலை இல்லை என்ன சொல்கிறது வீச்சு வலை போட்டு மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும். நாங்கள் இந்த கடற்கரை அடிக்க வந்துட்டோம். ஆனால் உண்மையிலுமே வந்து இந்த கடற்கரை வந்து நான் எதிர்பார்த்த வந்து நீட்டாக இருக்குது. பழமையாக அந்த குப்பை கஞ்சல் எல்லாம் வந்து இருக்கும். ஆனால் இங்கே சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு இது வந்து அப்படியே வங்களாவிரி கூட கடல் அப்படின்னு தான் சொல்ல நினைக்கிறேன். அந்த முள்ளிவாய்க்கால் கடற்கரை, அந்த கடற்கரை எப்படி நீட்டாக இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. அப்பா சொர்க்கம். இதில் வந்து பேச நண்டு ஓடுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நண்டு அங்கே ஓடி அப்படியே ஓடிட்டு அண்ணாக்கள் அப்படியே போட்டு கொண்டு வரி நம்ம வேலை வீசி கொண்டு வரணும். எல்லா இடத்துலையும் வந்து இருக்குது. அப்படியே நண்டு எல்லா பக்கத்தாலையும் ஓடிக்கொண்டு இருக்குது. வேல் வந்த உடனே அந்த ஏரல்னு சொல்கிறா மட்டி கிண்டி எடுத்து கொண்டு இருக்கிறோம். இதில் வந்து நிறைய இருக்குது. இப்போ என்னுடைய நண்பரும் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து கிண்ட சும்மா தான் வருங்க, சும்மா வந்து கொண்டு இருக்கு கிண்டுற இடம் எல்லாமே. மேலே வந்து இந்தியாவிலாம் அந்த பெருசாக ஆக்கள் நடமாட்டம் இல்லை தானே, அதால இப்படி தாராளமாக கிடைக்கும். ஓ காட், வந்தாக்கள் இப்போ திரும்பி போய் கொண்டிருக்காங்க அங்காலே பக்கத்தால். அந்த அண்ணாக்கள் வந்து அந்த மீன் பாயிற இடங்களில் வந்து தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டே இருக்கணும். அங்கால இஞ்சாலேண்டு வேலை எப்படி இஞ்சால வந்து வேலை அப்படின்னு தெரியல, வாடி ஆட வேற போல இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி அந்த ஒரு மீன் ஒன்று பிடிச்சிருக்கிறீங்க. உயிரோட இருக்கு. கட்டா பாரு, கட்டா திரளி. கிளாலி கடல்ல பார்த்து அண்ணாங்களே நான் ஒரு நாள் வரதா இல்லை? ஆனால் நீங்கள் எப்படி இங்கே வருவீங்க? எதால வந்து வருவீங்க? இந்த வாடியாலையா? அது ரோடு இருக்கா? அப்படியே வரலாம், பக்கத்துல இருக்கா? அங்கே தெரியும், அங்கேருந்து வரணுமா? ஓகே. கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்? 6-7 கிலோமீட்டர் வருமே. அவ்வளோ வரை நடந்து வந்திருக்கிறேன் நாங்கள் பிடிச்சி. சரியா, நான் உங்களோட வேலையை பாருங்க. நன்றி. ஓகே. இதான் பார்த்தீங்கன்னா ஏரோ கலராக இருக்குது. இதை வீட்டை கொண்டு டப்பாவில் போட்டு வைக்கலாம் போல இருக்குது. ஐயோ, எனக்கு இந்த மட்டியை பார்க்க எனக்கு ஒரு சக்தி குணம் கொண்டு வந்துடுது. சரி, நான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இப்போ எனக்கு ஒத்து வருதில்லை. இப்போ இந்த இடத்துல இருந்து வலிக்கிட்டேன். அடுத்ததாக வந்து ஒரு இடத்துல குளிக்க போகிறோம். அதாவது இயற்கையான ஒரு ஊற்று குழாய் மாதிரி அடிச்சிருக்கேன். அதில் தண்டை பாடலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொண்டே இருக்குது. அது வந்து அந்த புதுமாத்தலை சந்தியிலேருந்து வலது பக்கம் போகணும் அப்படின்னு இந்த ஊருக்கார ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள்கிட்ட வந்து கேட்டுனாங்க. அங்கே தான் போகிறோம், அங்கே போய் குளிக்க போகிறோம் அந்த தண்ணியில். இப்போ போய்க்குள்ள ஒரு மரத்தை ஒன்று பார்த்துட்டா எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் வந்து ப்ரோ என்ன பேர்? குருவிச்சை. இந்த இதை வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு சொல்லினோம். சாப்பிட்டு காட்டுங்க. உயிரோட இருந்தால் நாளைக்கு சந்திப்போம். சின்ன உண்மையாவா? இங்கே பாருங்க நிறைய இருக்குது, கீழே எல்லாம் நிறைய இருக்குது. இதுக்குள்ள உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வெறும் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நான் சாப்பிடுங்க. பாவுக மாதிரி இருக்கா? வெளியில் இது போல் இருக்குது. இந்த பூ இந்த தோல் மாதிரி இருக்குது. இதான் அப்படியே பூக்கு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது, ஆனால் ஆக நல்லா இல்லை. பவுக்கம் மாதிரி இருக்குது, லைட்டாக 10 ரூபா பவுக்கம் மாதிரி இருக்குது. சரி, ஓகே. ஸோ பணத்தடிக்கு வந்தாச்சு. இதில் இருந்து அப்படியே வெளிக்கிடும். சரி, வெளிக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் நாங்கள் போகணும் அந்த இடத்துக்கு. திரும்பவும் சொல்லிக்கொள்கிறேன், இந்தியாவில் ஒரு கடைசி வாடி போகிறதுக்கு இந்தியாவில் இடது பக்கத்தில் போகிற இதால் தான் நாங்கள் காரை கொண்டு போனாங்க. இதில் போய்களே ஒரு ஓக்கு வந்து உடைஞ்சிருக்கு. இதுக்குள்ளே தான் வந்து கவனமாக பார்த்து விட்டு எடுத்துகிட்டு போகணும். அங்கே பக்கம் பாருங்க இருக்கா, சொப்பானத்தை கிடங்களை விழுத்தி போட்டு தான் நிற்கணும். நாங்கள் போய்க்கில் வந்து இது பெரிய தூரம் மாதிரி தெரியல, ஆனால் வரைக்கில் ஓடிக்கொண்டு இருக்கிற இன்னும் வரையில அந்த புதுமாத்தலை சந்தியை ஒரு மாதிரி புதுமாத்தலை சந்தி, அதாவது இவையிலெல்லாம் பொக்கனை சந்தி அப்படின்னு சொல்லினோம் வந்துட்டோம். நாங்கள் இந்த வலது பக்கத்தில் தான் வந்து இந்தியாவில் போயிருப்போம். இப்போ நேராக போகிறோம். இந்த இடம் வந்து சரியாக இப்போ தண்ணி வருமோ இல்லையோன்ட்டு தெரியல, பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களாண்டா ஒரு ஐயாட்ட விசாரிச்சு நாங்கள் இந்தியாவில் இப்படி இருக்காண்டு. ஐயா சொல்கிறார், இப்படி பச்சை பசையெல்லாம் இடம் இங்கே இல்லவே இல்லை தம்பி, நாங்கள் 60 வருஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் ஜெய்ப்ரோண்ட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்குன்ட்டு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நாங்கள் வீடியோலையும் பார்த்து நாங்கள் இதுக்குள்ளே தான் போய் குளிச்சிருக்கணும்.
பார்ப்போம் என்ன கட்டத்தில் போய் முடியுதுண்டு. பாலத்தோட தான் அங்கே வலது பக்கத்தில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். இதில் ஒரு பாலம் ஒன்று வேறு பாலத்தடிக்கு வந்துட்டு அந்த பாலத்தடியில் நிப்பாட்டிட்டு தான் அங்கே அலைஞ்சாலும் இருக்கா தேடி பார்க்கணும் என்ன கட்டத்தில் எங்கே இருக்குன்ட்டு தெரியல. அப்புறம் இதுலேருந்து அவருக்கு ஃபோட்டோ அனுப்புங்க, அவர் இந்த லொக்கேஷன் சொல்லுவார் நினைக்கிறேன். ஜெயபுரோட ஃப்ரெண்ட்டையும் கேட்டுனாங்க, அதில் அவருக்கு தெரியலன்னு சொல்கிறார். இந்த இடத்துல இல்லையா அப்புறம் இதில் போயினோம், புது குடியிருப்பு தாண்டி போயினோம். அதே மாதிரி ஒரு ரோட்டு ஒன்று தாண்டி இதில் வேறு என்ன பாருங்கள் இப்படி பச்சை பசல் இருக்குது. இதில் வந்து தண்ணியை பாருங்கள் கண்டபாடில் வந்து அப்படியே வந்து கொண்டிருக்கு. நல்ல குடிக்க நல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேறு காரில் வந்திருக்கணும். அப்படி எங்களுக்கு தெரியல இந்த இடம். நாங்கள் இங்கே வட மாநிலத்தில் இருக்கிறோம். இதுலேருந்து நாங்கள் வெளிக்கிட்டோம். புது குடியிருப்புகளை போய் அங்கேயாவது அது விசாரிப்போம் கொண்டு ஃப்ரெண்டும் வாராம் அந்த இடம் தெரியுமா அவன்ட்டு அனுப்ப அப்போ அவரை கூட்டிக்கொண்டே வெளிக்கிட்டோம். இப்போ ஜெயபுரோட ஃப்ரெண்ட் வந்துட்டார். அதே மாதிரி இது வந்து புது குடியிருப்புலேருந்து வற்றாப்பளை கோயில் போகிற ரோட்டில் தான் இப்போ போய்கொண்டு இருக்கிறோம். சரி, இப்போ நாங்கள் இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். அங்கேருந்து வரைக்கில் வந்து முதலாவது வயல் கரையோடையே இந்த ரோட் வந்து போகுது. இதே மாதிரி இன்னொரு இடமும் அங்கால இருக்குது அப்படின்னு சொல்லினோம் நண்பராக்கள். ஆனால் இவையில் நாங்கள் பார்த்தாக்கள் இதால் தான் போகணும். அப்படியே அந்த ரோட்டால் வரைக்கும் ஒரு 80 மீட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குது. இதில் இப்போ எல்லாருமே குளிக்க போகிறோம். இதே மாதிரி கிட்டத்தட்ட 5 ஊற்றுகள் வந்து இந்த புது இருக்கா. இப்போ குளிக்க பார்ப்போம். உப்பு தண்ணி எல்லாம் இல்லை, சூப்பராக இருக்குது. குளிக்கலாம், குடிக்கலாம், எல்லாமே இப்போ செய்யலாம். அந்த சம்பவத்தை தான் நாங்கள் இப்போ செய்ய போகிறோம் இதில். அதே மாதிரி இந்த லொக்கேஷனை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாமே இதில் பாருங்கள். அப்படியே இந்த இடத்தையெல்லாம் பார்த்தா நீங்கள் ஒரு புது குடியிருப்பில் இருக்கிற இடம் வந்து சொல்லவே மாட்டீங்க. இப்பொழுது கிட்டத்தட்ட அப் கண்ட்ரி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பர் பாருங்கள். எங்களுக்கு தெரியாத நிறைய இடங்கள் வந்து சிங்களாக்களுக்கு வந்து தெரியுது. அது எப்படின்றதான் எனக்கு என்ன தெரியல. ஆனாலும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் இதில் குளித்து சில் பண்ண போகிறோம். சரி, ஒரு குளிச்சுட்டு வரோம். சரி, இப்போ இந்த இடத்துல குளிச்சாச்சு. அதே மாதிரி ஜெயபுரோட ஃப்ரெண்ட் வந்து மாங்காய் கொண்டவர், அதே மாதிரி மிதிவடி அப்படியெல்லாம் சாப்பிட்டு உங்களுமே சூப்பராக இருக்குது இந்த இடத்துல குளிக்கிறது. நீங்கள் தயவுசெய்து இந்த புது குடியிருப்பு வந்தீங்கன்னா இந்த இடத்துல குளிச்சு பாருங்கள். குளிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படி இருந்துட்டு. எந்த டைமில் நீங்கள் வந்தாலும், எந்த ஒரு கோடை டைமில் வந்தாலுமே வந்து இங்கே நீங்கள் குளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுடைய ஒரு சூப்பரான இடம். அதோட இந்த கேம்பிங்கும் வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்திருக்கும். அந்த கேம்பிங் பண்ணுற டைம் சாப்பாடுகளை வந்து தள்ளி வைக்கணும் அப்படி என்ன நிறைய அனுபவங்களை வந்து நான் இந்த கேம்பிங் மூலமாக பெற்றுக்கொண்டேன். எங்களை தமிழிடங்களை வந்து யுத்தம் என்று பார்க்காம அதை கொஞ்சம் டூரிசம் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணி தான் இது எல்லாமே செய்கிறேன். கட்டாயம் அது ஒரு காலத்தில் நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ யாருக்காருக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.